இயேசுவிலே பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எம் ஆண்டவர் இயேசுவின் அருளும் ஆசியும் நிரம்பி இருப்பதாக. என் அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய நற்செய்தி பகுதி எங்களுக்கு தரும் செய்தி என்னவென்றால், விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்பது இதுதான், ஆண்டவற்ற அற்புதங்கள், அதோட நாங்கள் எவ்வாறு எங்களோட விசுவாச வாழ்க்கையில் திடமாக இருக்க வேண்டும் என்பது தான். இந்த திருவிவிலியத்தில் இந்த கடலை நாங்கள் ஒரு தீய சக்திக்கும் இல்லாட்டி ஒரு குழப்பமான ஒரு சந்தர்ப்பத்துக்கும் அடையாளமாக இருப்பதை நாங்கள் வாசிக்க கேட்கலாம். இன்றைய தினத்திலும் ஒரு பெரிய காற்று, கடலில் பெருங்காற்று அடிக்குது, சீடர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க. இயேசு கடலில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். எங்களோட வாழ்க்கையிலும் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சவால்கள் இருக்கும். அந்த சவால்களுக்குள்ள ஆண்டவர் எங்களை நோக்கி வருகின்றார் என்றதைத்தான் இது காட்டுகின்றது. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கலாம், இயேசுவை நோக்கி பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நான் நீர்தான் என்றா உங்கள்கிட்ட நோக்கி நடந்து வர கட்டளையிடும், நான் நடந்து வருவேன் என்று சொல்றார். அதே மாதிரி அவரும் நம்பிக்கையோடு நடந்து வர்றார். ஆனால் இன்னும் ஒரு பெரிய காற்று வந்த உடனே அவர் பயந்து போய் தண்ணிக்குள்ள போறார். எங்களோட அன்றாட வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குது. கோயிலுக்கு போறோம், நிறைய வழிபாடுகளுக்கு போறோம், நல்ல நம்பிக்கையில இருக்கின்றோம். ஆனா ஒரு பிரச்சனைகள் என்று வந்தா அதே நம்பிக்கை எங்களுக்கு தொடர்ந்து இருக்கின்றதா? எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னுடனே இருக்கின்றார் என்று நாங்கள் நம்புகின்றோமோ அப்பொழுது எந்த பயமும் எங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எங்களுக்கு பயம் என்று இருந்தா ஆண்டவரை நாங்கள் முழுமையா நம்பலை என்றுதான் அர்த்தம். எப்பொழுதுமே எனக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்றதை நம்ப வேண்டும். நாங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அவரை நோக்கி நாங்கள் நடந்து போனா அவர் எங்களை நோக்கி நடந்து வந்து எங்களை அணைச்சு கொள்வார் என்ற நம்பிக்கையை நாங்கள் வளர்த்து கொள்ளணும் என்றதை இன்றைய நற்செய்தி சொல்றது. அஞ்சாதீர்கள், நான் தான் என்று அவர் சொல்றார். அதை விசுவசிச்சா எங்களுக்கு இருக்கின்ற மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் போகும். ஆகவே இந்த நாளில் நாங்கள் எங்களோட விசுவாசத்தை பற்றி யோசிப்போம். உண்மையாகவே நான் ஆண்டவரை நான் விசுவசிக்கின்றேனா, அல்லது ஒரு வார்த்தைக்காக மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கின்றேனா என்பதை நாங்கள் சிந்திப்போம். அதோட இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்கலாம், நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயமுற்றாய் என்ற இந்த கேள்வி இயேசுவின் கண்டனமாயிருக்கல, மாறாக இன்னும் ஆழமாக நாங்கள் விசுவசிக்கோணும் என்ற அன்பின் அழைப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளில் கண்களை மூடி நாங்கள் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். ஆண்டவரே, என் விசுவாசமற்ற நிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரே, எனக்கு விசுவாசம் எனும் கொடையை தாரும். என் வாழ்நாளிலே நான் சந்திக்கும் பிரச்சனைகள், துன்பங்கள், சவால்களில் உம்மை விட்டு பிரியாமல் உம்மையே புகலிடம், உம்மையே அடைக்கலம் என்று வாழ எனக்கு மன துணிவை தாரும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.